செய்கின்றோம். ஆகவே இதிலே ஒவ்வொரு வேட்பாளரும் வெல்ல வேண்டும் என்ற குறிக்கோளுடன் நீங்கள் செயற்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான. அதற்கான அனைத்து பின்னணி ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்குவோம். தற்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது பிற்பாடு பொறுத்து கொள்ள முடியாத பலர் கலக்கமடைந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், உலகாலம் இல்லாத எதிர்ப்பெல்லாம் தற்பொழுது உருவாகி கொதித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது எங்களுடைய மட்டக்களப்பு தமிழில் இருந்தால் சுங்காமி கொதிக்கிறத போல கொதிக்கிறார்கள் இந்த வெளிநாட்டில் கிடக்கிறவர்கள் அப்படின்னு. அதாவது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் எல்லாருமே அங்கே படித்தவர்கள், வர்த்தகர்கள், அவங்க இதை பற்றி சிந்திக்கிறது இல்லை, செயல்படுறது. அங்கே இந்த ரோடு கூடி திரிக்கிறார்கள், அங்கே பாத்ரூம் கழுவி திரிக்கிறார்கள் தான் கத்துறாங்க. அப்போ அவங்க கிடந்து கொத்திக்கிறாங்க, என்ன பொறுத்து விடுகிறார்கள். அடுத்தது தமிழ் தேசிய கூட்டம் உங்களுக்கு தெரியும், அவங்களோட தோல்வியான அதுக்குரிய அத்திவாரத்தை நாம் போட்டிருக்கோம். என்றால் முதல்ல நாங்கள் தோற்கடிக்க வேண்டியார்கள் தமிழ் தேசிய கூட்டம். இதை எல்லாரும் மனதில் வச்சுக்கொள்ளும். என்றால் போலி தேசியத்தை பேசிக்கொண்டு தேசியம் என்று கூறி மக்களை ஏமாற்றி விடப்பட்ட லஞ்சம் ஊழல் செய்து கொண்டு தான் இன்று தமிழ் தேசியம் என்று செய்து கொண்டிருக்காங்க. அண்மையில் உங்களுக்கு தெரியும், அங்கே களுவாஞ்சிக்குடி ஏரியில் இந்த வடிவேல் பகுதி மாதிரி கிணத்தை காண கண்ட மாதிரி கிரவுண்ட் இல்லாமல் காசு ஒதுக்கிருக்காங்க. வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ அந்த பிரச்சனைலாம் வரும். அப்போ இவங்களோட வண்டவாளங்கள் எல்லாம் உணர்ந்து விடுவாங்க மக்கள். அப்போ இதை நாம் புரிந்து கொண்டு செயற்படும். என்றால் உண்மையிலே இதில் இருக்கின்ற வேட்பாளராகிய உங்களுக்கு தான் இந்த உரிமையும் இந்த மக்களை நிர்வகிக்கிற திறமையும் கடமையும் உங்களுக்கு அதுதான் நாங்கள் உண்மையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உண்மையிலே இந்த போராளிகளாக ஏற்பட்டவர்கள், மாநில குடும்பங்கள், இதிலே இருந்து வருகிறவர்கள் தான் உண்மையிலே எங்களுடைய மக்களை ஆள வேண்டும். அதற்காகத்தான் தற்பொழுது நாங்கள் இந்த கூட்டமைப்பை உருவாக்கி இன்று பரந்துவட்ட அடிப்படையில் இந்த உலக மட்டத்திலே ஒரு பேசுபொருளாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அண்மையிலே உங்களுக்கு தெரியும், பிரித்தானிய அரசாங்கம் கருணாமனுக்கு தடை விதிச்சிருக்கோம் வரையில. இப்போ நாங்கள் பிச்சி அடக்க போகிறோம், பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் தடை விதிக்கிறதுக்கு உலக. அப்போ இவ்வளோ நாள் இந்த கடை இப்போ கூட்டு சேர்ந்தோடனே தடை விதிச்சாங்க. அப்போ இதில் உண்மையாக உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ஒரு அரசியலுக்கான ஒரு நாடகங்கள் தான். ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும், பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட 87ஆம் ஆண்டு 87, 88, 86 அந்த பகுதியில் கைது செய்யப்பட்டு அங்கே சிறைச்சாலையில் இருந்தான். கிட்டத்தட்ட 8 மாதம் இருந்தீங்க. அப்போ 8 மாதம் நான் சிறைச்சாலையில் இருக்கக்குள்ள கண்டுபிடிக்காத குற்றச்சாட்டு இப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் கண்டுபிடிச்சி. அப்போ எப்படியான ஒரு பொக்க அரசாங்கம் கொண்டு வாருங்க. அப்போ அஞ்சனை கண்டுபிடித்து கையில் பிள்ளைங்க போட்டு கொண்டு வரீங்களாங்க உள்ள. அவனால் தான் பாதுகாப்பாக கொண்டு போய்விட்டாங்க. அவங்களோட அரசு மதியாவையோட கர்நாடகா விமான நிலையம் வரைக்கும் ஆயுதத்தோடு வந்தாங்க நிறக்கிறது. அப்போ அப்படி கொண்டு விட்ட பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இப்போ முழங்கிருக்கி கருணாம முடியாது. ஆகவே இதெல்லாம் ஒரு தமிழர்கள எங்களுடைய குறிப்பாக கிழக்கு தமிழர்கள இருப்பை சூறையாடுவதற்கான நடவடிக்கை. இதற்காக புலம்பெயர்ந்து வாழ்கிற சில அடிவருதிகளும் ஒத்துழைத்து கொண்டிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் ஈஸியறிந்து வந்து நாங்கள் பழமொழிக்கு காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லது. அப்போ இப்போ எங்களுக்கு தான் அறிவு விளங்காத. அதால் நிச்சயமாக எங்களை வெற்றி உறுதி. இது மாத்திரமில்லை, கிழக்கு மாநசபையை நாங்கள் கைப்பற்றோம். இதுதான் நோக்கம். கிழக்கு மாநசபையை தவறுமாக இருந்தால் இன்று முஸ்லீம் தலைவர்கள் ஆதிக்கம் வளர்ச்சியடைந்து தமிழர்கள் இடுப்புகள், நில பிரதேசங்கள் அனைத்தும் குட்டிச்சு வராக்கப்படும். ஏன்னா இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுக்கு தெரியும், கல்முனை பிரதேச சபையில் இப்போ விளக்கப்பாடு போயிருக்காங்க. முஸ்லீமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சேர்ந்து தான் ஆட்சி அமைக்கிறது. அப்போ இதே போல கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், 11 ஆசனத்தை எடுத்து போட்டு 8 ஆசனத்தை எடுத்த முஸ்லீம் காங்கிரஸுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்தவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அப்போ இவன் தான் இப்போ தேசியம் கதைக்கிறவங்க. அப்போ இதில் பின்னணியை பார்க்கக்குள்ள நாங்கள் தனித்தமிழ் தரப்பாக பாரமான சபையை நாங்கள் கைப்பற்றலாம். ஏனென்றால் இந்த இணைவின் பிற்பாடு உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு மாவட்டம் மாத்திரமில்லை, கிழக்கு மாவட்டத்தில் இருக்க மக்கள் அனைவரும் இந்த அணிகள் இருக்கின்றார்கள்.
கிட்டத்தட்ட 70% மேற்பட்ட ஆதரவும் இன்று எங்களுக்கு வந்திருக்கு. அப்போ இந்த இதை பொறுத்து கொள்ள இல்லாமல் தான் இப்போ இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லாம் உங்களுக்கு சும்மா பாய்க்கு வந்த மாதிரி கலைக்கு பழமொழிகள் எல்லா நம்மளோடு வந்து வைத்து நாம் பால கிளம்பி கொடுத்தாங்க. ஆறுன்னா சிறுநேசன் என்ற நாம் கிட்ட அறிஞ்சிருப்பாரு, உங்களுக்கு தெரியும். அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆறுன்னு தெரியாமல் அதை உருவாக்கியது நாங்கள். அந்த காலத்தில் அவர் எங்கே இருந்தாருன்னே தெரியாது. ஆகவே இதில் வந்து கலக்கம் முடித்து போயிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் வெல்ல போகிறது உறுதி. ஆகவே இந்த வெற்றியை நிலைநாட்டித்தார ஒவ்வொரு வேட்பாளர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை உங்களோட அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்வதை நன்றி. இன்று ஒரு முக்கியமான தருணத்தில் நிற்கிறோம். இன்று ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் நான் பார்க்கிறேன். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த மண்டபத்திலே ரஜி அண்ணனுடைய பெயரால் இந்த மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. அது அவர் பிறந்த மண்ணிலே இருக்கிறது. அவர் கருணாமானுடைய அண்ணனாவார். கிழக்கிலே ஒரு உறுதியான தலைவர்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக தன் உயிரையும் ஆகுதியாக்கியவர். அதுபோல் இன்று காலையிலே கிரான் விநாயகரை வணங்கி இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு ஒரு உறுதியான அமைப்பாக கிழக்கு மாகாண அரசியல் சமூக பொருளாதார மேம்பாட்டில் அரணாக முன்னிட வேண்டும் என்று ஒரு நல்ல சிந்தனையோடு நாங்கள் இங்கு கூடியிருக்கிறோம். இந்த உள்ளாட்சி மன்றத்தினுடைய வெற்றி என்பது கிராம மட்ட தலைவர்களை உருவாக்குகிற வெற்றி. உங்களுக்கு தெரியும், இந்த மண்டபமும் கோல்லைப்பற்று பிரதேச சபைக்கு சொந்தமானது. இது சரியாக பராமரிக்கப்பட்டு பொது சேவை வழங்கினால் சாதாரண மக்கள் நன்மை அடைவார்கள், பிரதேச சபையின் நன்மை அடையும். வருடம் ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாய் வருமானத்தை இதனால் ஈட்ட முடியும். ஆனால் இப்போ வாருங்கள், இது சரியாக பராமரிக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. ஆகையால் இதிலே அமர்ந்திருக்கிற வேட்பாளர்கள் நீங்கள் வெற்றி பெறுவது உள்ளூரில் இருக்கிற உங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கும், உள்ளூரிலே உங்களுடைய கிராமங்களில் இருக்கிற உட்கட்டுமான வசதிகளை பெருக்குவதற்கும், உங்களுடைய சேமக்காலைகள், சவுக்காலைகள், குடிநீர் வசதிகள், பொது இடங்கள், விளையாட்டு மைதானங்கள், சிறுவர் பூங்காக்கள் போன்ற உட்கட்டுமான வசதிகளை மேம்படுத்தி உள்ளூர் சேவையை வழங்குவதற்கு உங்களுடைய செயற்பாடு 100% சமூக செயற்பாடாக இருக்க வேண்டும். இதற்காகத்தான் நாங்கள் முதலிலே உள்ளாட்சி மன்றங்களுக்கான ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி கிராம மட்டத்தில் இருந்து எங்களுடைய அமைப்பு கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் கிழக்கிலே தலைமைகளாக இருந்து நீண்ட காலமாக கிழக்கு மண்ணை கட்டியெழுப்பி இன்று நாங்கள் நிச்சயமாக சேர்ந்தால் மாத்திரம்தான் கிழக்கினுடைய தலைவிதியை மாற்ற முடியும் என்ற அடிப்படையிலே சேர்ந்திருக்கிறோம். ஆகையால் உள்ளூர் அதிகார சபைக்கு போட்டி போடுகிற நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை, நோக்கங்களை சரியாக மாற்றிக்கொள்ள வேண்டும், உயர்த்தி கொள்ள வேண்டும். அதிலும் உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே சட்ட ரீதியான பல பிரச்சனைகள் இருக்கிறது. தேவையில்லாத கூட்டங்கள், தேவையில்லாத செலவுகள். உள்ளாட்சி மன்றத்தினுடைய சட்ட திட்டங்களை கற்றுக்கொண்டு நீங்கள் இயக்க வேண்டும். அதற்கான செயல்பாட்டு செமினார் செயலாளர்களை உள்ளாட்சி மன்றங்கள் சம்பந்தமான செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்ற சட்ட பிரிவினரை செய்வதற்கு நாங்கள் பணித்திருக்கிறோம். அதை பிரசாந்த செயலாளர்கள் உங்களை இணைப்பு செய்வார் நம்புகிறேன். அதனோடு நாங்கள் விசேடமாக கல்குடா தொகுதியிலே இருக்கிற கோலை வடக்கு, கோலைப்பற்று, கோலை மேற்கு பிரதேச சேவைகளுக்கு போட்டி விடுகிற வேட்பாளர்கள் மிக கவனமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். நான் நம்புகிறேன், உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது போல இந்த கிழக்கு மாகாணத்தின் வரலாற்றிலே கல்குடா தொகுதியிலே மிகவும் நெருக்கடியான பிரச்சனைகள் இருந்து கொண்டே வந்திருக்கிறது. அதில் இன்றும் ஹக்கீம் அவர்கள், முஸ்லீம் அவர்கள் தலைவர், அவருக்கு உங்களுக்கு தெரியும், அவர் அதனுடைய கட்சியுடைய தலைவராக இருந்தாலும் கண்டியை புறப்படமாக கொண்டவர், கொழும்பிலே வசிக்கிறார். அவர் இந்த மண்ணிலே கிட்டத்தட்ட 40,000 ஏக்கரை அவர்களுக்கு பரிபாலிப்பதற்கு அதிகாரம் கேட்கிறார். ஏறாவரை புறப்படமாக கொண்ட எம்பி 70,000 ஏக்கரை எங்களுடைய பிரதேசத்துக்கு தர வேண்டும், அதிகாரம் செலுத்துவதற்கு கேட்கிறார். இதெல்லாம் ஏன் நான் குறிப்பிடுறேன்னு சொன்னால், இப்படியான நெருக்கடி மத்தியிலே தான் இந்த பிரதேசங்கள் இருக்கிறது. இதற்குள்ளே அதிகாரம் செலுத்த போகிற நீங்கள்
இங்கு சட்ட ரீதியான சட்டங்களை உருவாக்குவதற்கும் உங்களுடைய வருமானங்களை ஈட்டுவதிலும் பைலோ நீதி சட்டம் உப சட்டப்பிரிவுகளை உருவாக்குவதிலும் மிக கடுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் பார்த்தேன், ரஜிதனை என்பது இன்று தனியான ஒரு கிராம சேவை பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அதற்கு வர்த்தக லைசன்ஸ் அனுமதி பத்திரத்தை எடுக்க வேண்டும் கோர்லைப்பட்டிலே. அது இடம்பெறுகிறதா என்றால் இல்லை. அங்கே இருக்கிற பல வியாபார நிலையங்கள் எங்குன்னு தெரியாது. அதே போன்று கோர்லைப்பட்டிலே உங்களுக்கு தெரியும், கோர்லைப்பட்டி நாங்கள்லாம் சிறுவராக இருக்கிற பொழுதும் யுத்தங்கள் இடம்பெற்ற பொழுதும் நாங்கள் அனுமதிகள் எடுப்பதற்கும் நூலகங்களுக்கு சென்ற இடங்கள் எல்லாம் இன்று அந்த நிலங்கள் எல்லாம் யாரோ பட்டா போட்டு சுயரிக்கிற நிலைமையில் இருக்கிறது. காரணம் என்ன? உங்களுக்கு 2008ஆம் ஆண்டுக்கு முன்னர் எங்களுடைய பிரதேசங்களை இயங்காமல் இருந்தது. 2008ஆம் ஆண்டுக்கு முன்னர் இயங்குகிற பொழுதும் சரியாக நாங்கள் இன்னமும் பல விடயங்களை செய்யாமல் விட்டிருக்கிறோம் என்கிற கவலையும் குறைபாடும் இருக்கிறது. அதிலும் அடுத்த பிரச்சனை கோவில்பட்டிலே 14 வட்டாரங்கள் இருக்கிறது. 4 வட்டாரம் எங்களுடைய சகோதர முஸ்லீம் மதப்பிரிவினருக்கு சேர்ந்தது. அதை அவர்கள் வென்றுவிட்டு எங்களோட பேரை பேசுகிறார்கள். அந்த பேரத்தை பேசுகிற பொழுதோ சில விஷயங்களை கடுமையாக அமலாக்க முடியாமல் இருக்கிற சட்டத்தை கூட அந்த அடிப்படை கோவில்பட்டிலே போடுகிறவர்கள் கிராமமாக உங்களுடைய வீடுகளிலே உங்களுடைய சொந்தக்காரர்களே உங்களுடைய உறவினர்கள் கட்சிக்காரர்களாம் சேர்ந்து சொல்லுவது என்னவென்றால், நாங்கள் கிழக்கு மாகாண மக்களுக்கு அரணாக இந்த அமைப்பு உருவாக்கி இருக்கிறோம். அதிலே ஒரு படி நாங்கள் எழுந்து நிற்பதற்கு உள்ளாட்சி மன்றங்களை பயன்படுத்துகிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் கூட்டை நீங்கள் ஆதரிங்கள் சொல்லுங்கள். முதல்ல உறுப்பினராக தெரிவிக்கப்பட்ட நீங்கள், வேட்பாளராக பெயரிட்ட நீங்கள் உங்களுடைய உறவுக்காரர்களை சந்திக்க வேண்டும். உங்களுடைய கிராமத்தில் இருக்கிற மத பெரியவர்களை சந்திக்க வேண்டும். உங்களுடைய பாடசாலை சமூகத்தை சந்திக்க வேண்டும். கட்சியுடைய முக்கியஸ்தலை சந்திக்க வேண்டும். எல்லோருடையும் ஒரு இணக்கப்பாட்டான ஒரு மனநிலை உருவாக்கி மனசை வெல்ல வேண்டும். மனதை வெல்லுகிற பொழுதுதான் அது வாக்களாக மாற்றப்படும். அந்த அடிப்படையில் நீங்கள் சரியாக திட்டமிட்டு செயல்பட்டால் நாங்கள் நிச்சயமாக இந்த உள்ளாட்சி மன்றங்களை எல்லாவற்றையும் கைப்பற்ற முடியும். 2008ஆம் ஆண்டை போல இங்கிருக்கிற 9 தமிழ் பிரதேச சபைகளையும் கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு உதயமாயிருக்கிறது. அந்த அடிப்படை திட்டமிட்டு நீங்கள் செயலாற்றி நம்புகிறேன். அதேபோன்று வரலாற்றில் என்றுமில்லாத போல ஒரு முக்கியமான திருப்பு முனையாக நான் பார்ப்பது என்னவென்றால், நீண்ட காலமாக எங்களுடைய பெரியவர்கள் எமது பகுதியில் இருக்கிற கணிசமான சமூக பற்றாளர்கள் நலம் விரும்பிகள் எல்லாம் சொன்னது என்னவென்றால், நீங்களும் கருணாமானமேன் சேர முடியாது. அதுக்கான முயற்சிகளை எடுத்தோம். இப்பொழுது சாத்தியமாக இருக்கிறது. ஆலயத்திலும் தரிசனம் முடிக்கிற பொழுதோ மத பெரியவர் சொன்னார், காலம் பிந்திய முடிவாக இருந்தாலும் சால பொருத்தமான முடிவு என்றார். அதே போன்று இந்த கூட்டமைப்பு அமைவதற்கு மிகப்பெரிய பக்கவலமாக இருந்தவர் வியாழந்தர் அமைச்சர் அவர்கள், தமிழர் முற்போக்கு கழகம். அவர் இன்று இல்லை. உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள். சபைகளை கைப்பற்றி அரசியல்வாதிகளோடு ஊழல் செய்யாமல் இங்கே உண்டும். ஆனாலும் ஊழல் செய்தோம் என்கிற குற்றச்சாட்டிலே தேர்தல் கால விசாரணைகள், தேர்தல் கால கைதிகளை பற்றி நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இது ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல் பழிவாங்கலாகத்தான் என்னால் பார்க்க முடியும். இதே போன்ற ஒரு நிலைமையை கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் இதே அரசாங்கம் செய்தது. இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய பல விடயங்கள் இருக்கிறது. கருணாமான் சொல்லுவது சொன்னார், அவருடைய ஐரோப்பா தடையை பற்றி, பிரிட்டிஷனுடைய தடையை பற்றி. அது எங்களுடைய தோல்வி அல்ல. உண்மையிலே இந்த அரசாங்கத்தினுடைய ராஜேந்திர தோல்வியாகத்தான் ஒரு அரசியல்வாதியால் என்னால் பார்க்க முடியும். இதை பற்றி நான் ஆழமாக கருத்து சொல்ல தேவை எனக்கு கிடையாது. அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தினுடைய தலைவிதியை மாற்ற வேண்டிய, கிழக்கு மாகாண மக்களை தூக்கி நிறுத்த வேண்டிய விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு பொறுப்பாக்கப்பட்டிருக்க விடயங்கள். இன்று வடபகுதி தலைவர்களால் வடபகுதி தலைவர்கள் கைவிட்டால் எங்களால் வாழ முடியாது என்று எண்ணிக்கொண்டு அவர்களை எஜமான்களாக நம்பிக்கொண்டிருக்கிற சில தலைவர்கள் கொதிநிலை அடைந்திருக்கிறார்கள், பேசுகிறார்கள், வரலாற்றை புரட்டி போட பார்க்கிறார்கள். நீங்கள் சிந்திக்க வேண்டும். அவர்கள் எண்ணுவது என்னவென்றால், முதியவர்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த மண்ணிலே என்ன நடந்தது, எவ்வளவு அழிவு நடந்ததை காப்பாற்றியவர்கள் யாருன்னு.
சின்னஞ்சிறுசுகள் இன்று 18, 25, 28 வயதில் வாழும் இளைஞர்கள மனதுகளிலே நஞ்சூட்ட எண்ணுகிறார்கள். அவர்கள் எஜமானர்களுக்கு காலடி, அவர்களுடைய வடமான எஜமானர்களுக்கு காலடியிலே கிடக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களை தொடர்ந்தும் தடவி கொண்டிருக்க வேண்டும், அவர்களுக்கு அனுசமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஊடகங்களில் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். ஆனாலும் கவலை என்னவென்றால், அந்த எம்பி ஒரு அரசியல் வரலாற்று ஆசிரியர். நானோ கருணாமானோ அல்லது ஜூலை கலவரமோ என்ன நடந்ததோ எல்லாவற்றுக்கும் அடித்தளமிட்டவர்கள் யார்? 76ஆம் ஆண்டு பட்டுக்கோட்டை தீர்மானத்தை எடுத்த பொழுதோ அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று எண்ணி பாருங்கள், தேடி கட்டி பாருங்கள், இளைஞர்களை எழுந்து பாருங்கள். உங்களுடைய உயிரை கொடுத்தாமல் போராடி இல்லத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு ஆணைதாரர்கள் என்று கேட்டார்கள். அங்கு இடப்பட்ட அந்த சொல்லாடல் கருத்தாடல் தான் அன்று எதிர்க்கட்சி தலைவரை அமுதலிங்கத்தை அவர்களை தலைவராக்கியது. அவர்கள் ஆரம்பித்த அந்த பத்த வைத்த நெருப்பு பெரும் தீப்பொறியாக எத்தனையோ இயக்க தலைவர்கள் உருவாக்கி யுத்தங்களையும் துவக்குகளையும் எங்களுடைய காலனியிலே கொண்டு வந்தது. புறப்பாலும் இந்த மண்ணால் வாழ்ந்த மண் அடிப்படை எங்களுடைய கைகளில் துப்பாக்கி தானாக வரவில்லை, திணிக்கப்பட்டது. இதையெல்லாம் சொல்லாமல் இடையிலே ஒரு அழகான படத்தை பார்த்துவிட்டு எம்முடைய கிராமங்களிலே சொல்வார்கள், நல்லா கமலஹாசன் நடித்தார், நல்ல ரஜினிகாந்த் பைட் விட்டார், அல்லது நல்ல ஒரு பகுதியாக நாகை சொன்னார் என்பது போல இடையிலே துண்டை சொல்லி கூடாதவற்றை, அதாவது பில்லியனுடைய கதையை மாத்திரம் எங்கள் மத்தியிலே சொருவ பார்க்கிறார்கள். அதிலேயும் படித்தவர்கள் ஆசான்கள் என்று சொல்லுகிற இன்று எம்பிகளாக இவர்கள் என்ன செய்தார்கள் இந்த மண்ணுக்கு? நாங்கள் சொல்ல முடியும். இந்த மண்ணிலே ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுடைய உயிரிழப்பை தடுத்தோம். பாகரை பிரதேசத்திலே அழிவு நிலையிலே இருந்த பொழுதும் கருணாமான் வெளிநாட்டில் இருந்தார். நான் இலங்கை பாராளுமன்றத்துக்கு சென்று அன்னையில் இருந்த அந்த நேரத்தில் இருந்த 4 பாராளுமன்றத்தை அழைத்தேன். அரியணை திறமையா வரவில்லை, உயிரோடு இருந்தால் கேட்டு பாருங்கள். நம்முடைய பாலச்சன தியானந்தமூர்த்தி இருக்கிறார், அவர் எல்லோரும் கலந்து இருக்கிறார், அவற்றை கேட்டு பாருங்கள். அடுத்தது கழுதாமலை இருந்தார், இன்னும் ஒன்று கண்ணங்குடாவை சேர்ந்த தங்கேஸ்வரியக்கா, அவன் மாத்திரம் வந்தார். நான் ஜனாதிபதியின் அறையிலே அவர்களை கேட்டு சொன்னேன், நீங்கள் கிழக்கு மாகாண போராளிகளை தமிழ் மக்கள் விடுதலை கட்சியை சொல்லிக்கொண்டு வாகன மக்களை காப்பாற்ற தயங்குகின்றீர்கள், நீங்கள் அங்கு சென்று ஐக்கிய அரசோடு சென்று அந்த மக்களை மீட்டு தாருங்கள் என்று சொன்னோம். தம்பி நான் கதைச்சிட்டு நாளை சொல்றேன்னு சொன்னார். அடுத்த நாள் என்னிடம் தங்கேஸ்வரியக்காவும் கழுதாவளை எம்பியினுடைய சாரதியர ஊடாக கதைத்தார்கள், எங்களால் கதைக்க முடியவில்லை, தமிழ்ச்செல்வன் பேசிவிட்டார், ஆகையால் ஏதாவது பண்ணிக்கொள்ளுங்கள் என்றார். ஏன் இதில் குறிப்பிட சொன்னால், இப்படியாகத்தான் இந்த மண்ணிலே இவர்கள் இயங்கினார்கள். ஆனாலும் நாங்கள் விடவில்லை. பாகரையிலே யுத்தம் எடுக்கிற பொழுதோ அந்த மக்களை உயிரிழப்புகளை குறைத்து மீட்டெடுத்தோம். இப்படி பல விடயங்களை செய்தோம். அது மாத்திரமில்ல, யுத்தம் முடிந்த கையோடு எத்தனை விதமான அமைத்து செய்தோம். அதில் இந்த 2020ஆம் ஆண்டு 2024 வரைக்கும் நாங்களும் வியானந்திரன் அவர்களும் செய்திருக்கிற அமைத்து கிராம மட்டத்தில் பாருங்கள். 6வது கிராமங்களே நீங்கள் என்ன செய்தோம் கேட்டால் சொல்லுங்கள். நாங்கள் இந்த 4 ஆண்டிலே கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் மட்டக்களப்பு மாத்திரம் காப்பட்டு மூடிட்டு போட்டுருக்கோம். உலக வங்கி திட்டத்திலே 89 கிலோமீட்டர் ரோடு இப்ப நடந்து கொண்டிருக்கு. 7 பில்லியன், 100கணக்கான பாலங்களை போட்டிருக்கிறோம். இந்த மண்ணிலே சுடு மணலாக கிடந்த ஒழுங்குகள் 150 கிலோமீட்டர் கிரவல் வீதிகளை போட்டிருக்கிறோம். எத்தனையோ குளங்களை கட்டிருக்கிறோம். ஏன் அதை சொல்றோம்னால், இந்த மண்ணை பொருளாதார ரீதியாக மெல்ல மெல்ல மீட்டெடுக்கக்கூடிய பல வழிகளை நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம். ஒன்றும் செய்யவில்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது. ஆகையால் அபிவிருத்தி சார் உரிமை சார் விடயங்களை மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால், பல்லினம் வாழுகிற இந்த மாகாணத்தை உறுதியான ஒரு அரசியல் கட்டமைப்புக்குள் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒன்றுபட வேண்டும். ஆகையால் தான் நீங்கள் எல்லோரும் பொது வழியிலே அறைகோல் விடுங்கள். கிழக்கு தமிழர் கூட்டமைப்பில் எல்லோரும் வந்து கைகோருங்கள். அம்மா, அப்பா, ஆச்சம்மா, தம்பி, தங்கச்சிமார் எல்லோரும் வந்து எங்களோட படம்பிடியுங்கள். நாங்கள் ஒன்றாக கிழக்கு மாகாணத்தை காப்பாற்ற பாடுபடுவோம் என்று அறைகூவல் விடுங்கள் என்று சொல்லி வைக்க விரும்புகிறேன். ஆகையால்
நாங்கள் ஒரு தெளிவான நோக்கத்தோடும் நல்ல நோக்கத்தோடும் நாங்கள் எல்லாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்போம் அடிப்படையிலே கடந்த காலங்களைப் போல அழிவு நிலையிலே எங்களை மண்ணையும் மக்களையும் விட்டு தப்பிச் செல்ல முடியாது. அதனால் பல விட்டுக் கொடுப்போடு அர்ப்பணிப்போடு பல கசப்பான பாதைகளை கடந்து வந்தோம் என்ற அடிப்படையிலே இப்பொழுது எழுந்து நிற்கிற இந்த சவாலை, தென்பதி சவாலை, கிழக்குமான சவாலை, எங்களுக்கு எதிராக இருக்கிற தலைவர்கள் சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நிற்கிறோம். இது நாங்கள் வெற்றி பெற்று ஆக வேண்டும். இது காலத்தின் கடமை. அந்த அடிப்படையில் உணர்வுபூர்வமாக நீங்கள் இயங்குங்கள். உங்களுடைய உணர்வுபூர்வமான செயல்பாடு தான் வெற்றியாக இருக்க முடியும். உங்களால் முடியாத ஒன்றுமில்லை என்ற தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் செயலாற்றுங்கள். கட்சி என்ற அடிப்படையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு ஒவ்வொரு வேட்பாளருக்கும் முடியுமான பங்களிப்பை பொதுவான விடயங்களுக்கு நிச்சயமாக செய்யும். உங்களுக்கான பிரசுரங்கள் வீடுகளுக்கு உங்களுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய விடயங்களுக்கு எல்லாம் நாங்கள் இன்று இந்த கூட்டம் முடிந்த கையோடு செயலாளர் பேசுவார் நம்புகிறேன். அந்த நீங்கள் புகைப்படம் எடுப்பது மேலே விடயங்கள் ஊடாக உங்களுடைய நிர்வாகம் உங்களுக்கு நிச்சயமாக செய்து கொடுப்போம். அதே போன்று உங்களுக்கு தெரியும், தேர்தல் முடிந்த கையோடு பல குழப்பங்கள் வரலாம். எங்களுக்கு வாக்கு குறைந்தது கூடியது என்று. ஆனாலும் இன்னும் 45 நாளைக்கு மேல் இருக்கு, 43 நாளைக்கு மேல் இருக்கு. நாங்கள் அன்று அவமானப்படாமல் இன்று சரி செய்து கொள்வதற்கு முடிந்த கையோடு உங்களுடைய பாடசாலைகளிலே உங்களுடைய வாக்களிப்பு நிலையங்கள் எண்ணப்படுற பொழுது கிராமங்களுடைய உங்களுடைய செயற்பாட்டை எங்களால் பார்க்க முடியும். எப்படி விடயங்கள் எல்லாம் வரப்போகிறது அனுபவம் இல்லாதவர்களுக்கு இதை சொன்னேன். ஆகையால் திட்டமிட்டு கவனமாக செயற்பட்டு மக்கள் காலனிக்கு சென்று பேசி உரையாடி கிழக்கு மாகாண மக்களுடைய நிலையை சொல்லி எங்களுடைய முடிவை சொல்லி கிழக்கு தமிழர்கள் ஏன் ஒன்றுபட வேண்டும் என்கிற உண்மையை சொல்லி வாக்கு சேகரிங்கள் என அனைவரும் அன்பாக கேட்டு வெற்றியோடு ஆட்சியை கைப்பற்றி அதிகாரத்தோடு சந்திப்பதற்கு அனைவருக்கும் வாழ்த்து கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.